கோயில்பட்டி போனால் கடல மிட்டாய் வியாபாரம் குறைஞ்சி போச்சுப்பாரு, நாமக்கல் வந்தால் முட்டை வியாபாரம் குறைஞ்சிருச்சுப்பாரு, திண்டுக்கல் போனால் பூட்டு வியாபாரம் குறைஞ்சிச்சுன்னு அந்த ஊருக்கு என்ன ஃபேமஸோ அதுலேருந்து ஆரம்பித்து பேசக்கூடிய ஒரு கண்டென்ட் ரைட்டிங் எழுதி என்ன கொடுக்குறாங்களோ அது பேசுகிறாரு. எஸ்டாப்ளிஷ் பாலிட்டிஷியன், அதாவது ஒரு தனிச்சிறப்பான ஒரு அரசியல்வாதி என்கின்ற போது போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதுனால மட்டுமே ஒரு இன்சிடென்ட் நடந்துருதுன்னு நம்ம அது வந்து ஒரு ட்ரிகராக இருக்கலாம். ஆனால் மையமான காரணங்கள் சாதிய மத ரீதியான இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூல விஜயோட நிலைப்பாடு என்ன? விஜயோட நிலைப்பாடு வந்து திமுக அரசாங்கத்தை திட்டத்தோடு இருந்தே தவிர உண்மை பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு விஜயோடைய கட்சியோ என்ன நிலைப்பாடை எடுத்தாங்க? இதே வரலாற்றிலேயே பேட்டி என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுக்கறது வந்து இன்னைக்கு விஜய்க்கு தான் நடந்திருக்குன்னா, இவ்வளோ ரிசர்வ்டான ஒரு பர்சன் பொதுமக்களுக்கான அரசியல் வாழ்க்கையில நீட்டை மாநில அரசால் ஒழிக்க முடியாதுன்னு சொன்னா விஜய் நீட்டை ஒழிப்பாரா அல்லது நீட்டுக்கு ஆதரவா இருப்பாராங்கிற கேள்வி இருக்கு. நீட்னா முதல்ல விஜய்க்கு என்னன்னு தெரியுமாங்கிற கேள்வி ரெண்டாவது. விஜய்க்கு பிஜேபி எதிர்ப்பதில் ஒரு முக்கியமான தயக்கம் அல்லது பயம், அச்சம் இருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒன்றிய அரசு இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நான் அழுத்தம் கொடுப்பேனாது இதுவரைக்கும் அவருடைய தேர்தல் பிரச்சார பரப்புரை கூட்டங்களில் எங்கேயாவது பேசியிருக்காரா? ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துன்னு சொல்லி யாரை கூப்பிட்டு சேர்த்து வச்சிருக்காரு? செங்கோட்டை நினைச்சிருக்காரு. செங்கோட்டைன்னா அவ்வளோ ஒன்றும் உத்தமரா? பர்சனல் லைஃப்லயே வந்து அரசுக்கு எதிரான வரி ஏய்ப்பு இவ்வளவு தூரம் பண்ற ஒரு விஜய் ஒருவேளை முதல்வராக இருந்தாருன்னா எவ்வளவு தூரம் வரி ஏய்ப்பு பண்ணுவாருன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் விஜய் சொல்ற வர செய்தி எத்தனை பேர் வேணா செத்து போங்க, நான் இப்படிதான் இருப்பேன், ஏன்னா எனக்கு கூட்டம் சேருது அப்படின்னு சொல்றாருன்னா அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர். வணக்கம் ஹலத்துல்லா. இன்று நம்மளுடைய நேர்காணல்ல எஸ்எஃப்ஐயின் மாநில செயலாளர் தோழர் சமீர் அகமது இணைந்திருக்கிறாரு. வணக்கம் தோழர். தோழர், விஜயோட அரசியல் வருகை குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம். பர்டிகுலரா நம்ம எஸ்எஃப்ஐல இருந்து வந்ததால யூஜிசியோட புது கைட்லைன்ஸ், அதுக்கும் விஜய் எந்த குரலும் கொடுக்காம இருக்காரு. அதை எப்படி தோழர் பாக்குறீங்க? பொதுவாகவே கேம்பஸஸ்ல, காலேஜஸ்ல, உயர்கல்வி நிறுவனங்கள்ல, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன வந்தாலும் ஐஐடி, ஐஐஎம், அதுபோல பல நிறுவனங்கள் அங்கே வந்து பொதுவாக மாணவர்களுக்கு ரேகிங்கை கடந்து சாதி, மத, இன, மொழி, பிறப்பிடம் சார்ந்து அவங்களுடைய உடல் அமைப்புகள், மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்து பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் தடுப்பதற்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறை வேணும். நீண்ட காலமாக இந்திய மாணவர் சங்கம் போன்ற அமைப்புகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு யூஜிசி வந்து ஒரு கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈக்குவாலிட்டி கைட்லைன்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த கைட்லைன்ஸ் இன்னைக்கு வந்து வட இந்தியா முழுவதும் வந்து அதை அமல்படுத்தக்கூடாது என்கின்ற போராட்டம் உயர் சாதியினர்கள் மத்தியில் எழுந்தது. உயர் சாதியினருக்கு எதிரான ஒரு சட்டம் என்பது போல அதை ஒட்டி வந்து அது கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு கோர்ட் அது வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னா அதை தடுத்து வச்சிருக்காங்க, ஸ்டே கொடுத்துருக்காங்க. அதுக்கு உரிய விளக்கம் வந்து யூஜிசியில் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பல்வேறு அரசியல் கட்சிகள், உதாரணமாக தமிழ்நாட்டுடைய முதல்வர் இந்த சட்டத்தை வந்து உடனடியாக எந்த மறுப்புக்கின்றி அமல்படுத்தணும் அப்படிங்கிறது பேசியிருக்காரு. பல்வேறு நபர்கள், அரசியல் தலைவர்கள், இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாருமே இந்த போன்ற சட்டம் கல்வி வளாகத்திற்குள்ள ஒரு பெரிய பாதுகாப்பை, தமிழ்நாட்டிலேருந்து படிக்க போன மாணவர்கள் தமிழ் பேசுகிற மாணவர்கள் என்பதற்காக தாக்கப்படுறாங்க. அதே போல் நீங்கள் நார்த் ஈஸ்ட் பக்கத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் சைனீஸ்ன்னு சொல்லி அவங்கள அடித்து தாக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க. பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் ஒரு முக்கியமான சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கான மாதிரியான இடங்களுக்கு போனால் நீங்கள்லாம் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாமா என்று அவர்கள் ஐசோலேட் பண்ணப்பட்டு தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க. பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது. அதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஓரளவு உதவி செய்யக்கூடிய ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்கக்கூடிய பின்னணியில் குறிப்பாக விஜய் போன்ற ஆட்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்று, அதாவது ஆல்டர்னேட் என்று சொல்றாரு. அதிமுக, திமுக இல்லை இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் தன்னை ஒரு மாற்றாக சொல்லிக் கொள்ளக்கூடிய விஜய் போன்ற நபர்கள் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய விவாதம் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு என்பது குறித்தான பார்வை அவருக்கு இல்லை. இது அவருக்கு தெரிஞ்சிருக்கோன்ற வாய்ப்பா இருக்க தோழர் உங்களுக்கு? வேகமா இந்த சட்டம் அமலுக்கு வந்ததுக்கு பிறகு, அதாவது இந்த சட்டம் வரையறை வெளியே வந்ததுக்கு பிறகு விஜய் 2 பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு, மக்களை சந்திச்சிருக்காரு. அதுல எதுவும் பேசல. வழக்கமா அவர் வந்து கோயில்பட்டி போனா கடல மிட்டாய் வியாபாரம் குறைஞ்சி போச்சுப்பாரு, நாமக்கல் வந்தா முட்டை வியாபாரம் குறைஞ்சிருச்சுப்பாரு, திண்டுக்கல் போனா பூட்டு வியாபாரம் குறைஞ்சிச்சுன்னு அந்த ஊருக்கு என்ன ஃபேமஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு பேசக்கூடிய ஒரு கண்டென்ட் ரைட்டிங் எழுதி என்ன கொடுக்குறாங்களோ அது பேசுறாரு. ஆனா ஒரு எஸ்டாப்ளிஷ் பாலிட்டிஷியன், அதாவது ஒரு தனிச்சிறப்பான ஒரு அரசியல்வாதி என்கின்ற போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் முன்னுக்கு வரும்போது அதுல தன்னோட நிலைப்பாடு என்ன? ஒன்னு யூஜிசியோடைய கைட்லைன்ஸ் அமல்படுத்துன்னு சொல்றீங்களா, அல்லது உயர் சாதி நபர்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப இது உயர் சாதிய நபர்களை பாதிக்கும் என்று அவங்களுக்கு சார்பாக பேசின ரெண்டுல ஏதோ ஒரு கருத்தை சொல்லணும். சொல்லாம அமைதியா இருக்கிறது எப்படின்னாக்கா வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு ட்ரெண்ட் செட் மட்டும் பண்ணனா போதும் என்ற விதத்துல ஒரு அரசியல்வாதி வருவது என்பது
நல்ல நடவடிக்கையாக தெரியல அப்படிங்கிறது. தோழர் உயர் சாதி சைட்ல இருந்து ஒரு எதிர்ப்பு வருதுன்னு சொல்றீங்க. எந்த மாதிரியான ஒரு வெளிப்படையான எதிர்ப்பா இருக்கு? நீங்க மண்டல் கமிஷன் வந்த போது இதே போல வட மாநிலங்கள்ல வந்து ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு போராடின ஆட்கள் யாருன்னாக்கா இதே ஓபிசி பட்டியலுக்குள் வராத உயர் சாதியினர் தான். அந்த உயர் சாதியினர் தான் இன்னைக்கு இந்த விஷயத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களுடைய கல்வி எங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணிடுவாங்கன்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம இதை மண்டல் கமிஷனோட ஏன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னா, எஸ்சி எஸ்டிக்கு அடுத்தபடியாக ஓபிசி செக்ஷன்ஸுக்கும் ரிசர்வேஷன் வேணும்னு வந்ததுதான் அந்த கமிஷன். அதே போலதான் இதுல எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி மாணவர்களும் கூட டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டா காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை வரையறுக்க முடியும் என்று இந்த சட்டம் சொல்லுது. இந்த நேரத்துல தான் அங்க இந்த மாதிரியான ரிட்டாலியேஷன் நடக்கும்போது அமைதியா இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது அமைதியா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்னா வாக்கு வங்கியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரி சொல்லிட்டா உயர் சாதியினருடைய ஓட்டு வந்து போயிடுமோ என்று நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து ஏற்கனவே தான் தமிழ்நாடு அரசியல்ல இந்திய அரசியல் இருக்காங்களா. அப்ப விஜய் எப்படி மாற்றுன்னு வருவார்? கவின் கொலை வழக்குலயும் வந்து அவர் அமைதியா தான் இருந்தார். கவின் கொலை வழக்குன்னு மட்டும் கிடையாது. நீங்க இன்னைக்கு நாங்குநேரியில படுகொலை இந்த ஒரு வாரத்துல நாங்குநேரியில நடந்திருக்கு. அது சம்பந்தமா அவருடைய விஜயோட நிலைப்பாடு இப்ப வரைக்கும் சொல்லல. ஆனா அறிக்கை வெளியிட்டு இருந்தார்ல தோழர், நாங்குநேரியை வந்து நாங்க கண்டிக்கிறோம். அதுவும் திமுக சார்ந்ததா வெளியிட்டு இருந்தாரு. போதைப் பொருட்கள் அதிகமாயிட்டு இருக்கு, திமுக ஆட்சியில வந்து இந்த மாதிரி வன்முறைகள் எல்லாம் நடக்குது. நாங்குநேரிக்கு மட்டும் அவர் குரல் கொடுத்திருந்தாரு தோழர். அதுதான் சொல்றேன் தோழர், அதுல காஸ்ட் இஷ்யூ இருக்குன்னு அவர் சொல்லணும்ல. போதை நீங்க போதை பொருட்கள் பயன்படுத்துறதுனால மட்டுமே ஒரு இன்சிடென்ட் நடந்துருதுன்னு நம்ம வகை, அது வந்து ஒரு ட்ரிகரா இருக்கலாம். ஆனா மையமான காரணங்கள் சாதிய மத ரீதியான. இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூல விஜயோட நிலைப்பாடு என்ன? கடைசி மௌனமா தான் இருக்காரு. இன்னை வரைக்கும் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் நேரடியா வந்து அமைச்சரை மிரட்டுறாரு. சட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடைய மக்கள் பிரதிநிதி அமைச்சரை வந்து நீங்க வந்து மன்னிப்பு கேட்கலன்னா விட்டுருவேன், இல்லைன்னா நான் நீதிமன்ற அவமதி பலக்கு நோக்கி நகர்த்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு போய் நீங்க பூஜை பண்ண அனுமதிச்சீங்கன்னா அந்த வழக்கையே நான் கை வர்றேன், 4 பேர் அனுமதிங்க. இன்னை வரைக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தை மிரட்டிட்டு இருக்காரு. அப்போ விஜய் இது குறித்து விஜயோட நிலைப்பாடு என்ன? நாஞ்சில் என்ன சொல்றாருன்னா, அவர் வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவர், வேற்று மதத்தை சேர்ந்தவர், அவர் இந்த விஷயத்தை எடுத்து பேசினா சரியா இருக்காதுன்னு நாஞ்சில் சொல்றாரு. இப்போ பிஜேபி அதான சொல்றாங்க, இந்துக்கள் இஷ்யூ நாங்க பேசிக்கிறோம், நீங்க எதுவும் தலையிடாதீங்க, இது இந்துக்கள் உரிமைன்றாங்க. அப்போ நாஞ்சில் சம்பத்களோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா வந்து விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியன், அதனால வந்து இந்துக்கள் பிரச்சனை இல்ல, இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்ல, அவர் தலையிட மாட்டார். அது இந்து இஸ்லாம் பிரச்சனைன்னு பார்க்க கூடாது. முதல்ல திருப்பரங்குன்ற இஷ்யூ அது சமூக நல்லிணக்கத்திற்கும் சமூக சீர்குலைவுக்கும் எதிரான ஒரு போராட்டம். ஏற்கனவே அங்க காலங்காலமா மக்கள், திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களோ அல்லது தமிழ்நாடு முழுவதும் இருந்தோ அல்லது இந்தியா முழுவதும் இருந்து வரக்கூடிய பக்தர்களோ, முருக பக்தர்களோ சரி, சிக்கந்தர் மலைக்கு தர்காக்கு போறவங்களோ யாருமே ஒருவர் தாக்கி கொண்ட வரலாறு இது நாள் வரைக்கும் பதியப்படலை. கிட்டத்தட்ட 150 வருஷமா இருக்கக்கூடிய விஷயத்துல பிஜேபி வந்துதான் அதை பிரச்சனையாக்கும் போது இங்க பிரச்சனை இந்துக்கள் இஸ்லாமியர்களும் கிடையாது, மதவாதிகள் அல்லது வந்து மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள், மதத்தை அரசியலிருந்து விலக்கி பார்ப்பவர்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும். அப்போ மத நல்லிணக்கமும் அல்லது வந்து மதவாதம் என்று வரும்போது விஜய் யார் பக்கம் சொல்லணும்ல? செக்குலரிசத்தின் பக்கம் இருக்காரா, சோசியல் ஹார்மோனியின் பக்கம் இருக்காரா, அல்லது ஃபேசிசத்தின் பக்கம்னா அவருக்கு ஃபேசிஸ்டும் பயாசுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தான் அவருடைய அரசியல் தன்மை இருந்தாலும் கூட செக்குலரிசத்துக்காக வித்தியாசம் தெரியணும் இல்லையா? இப்போ அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீங்க நிறைய இஷ்யூஸ் சொல்லிட்டே போகலாம். இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வரும்போது விஜயோட நிலைப்பாடு வந்து திமுக அரசாங்கத்தை திட்டத்தோட இருந்தே தவிர தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு விஜயுடைய கட்சியோ என்ன நிலைப்பாட்டை எடுத்தாங்க? இன்னைக்கு அங்கன்வாடி போராட்டம், அதே போல டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், கௌரவ விரிவிலையாளர்கள், மாணவர்கள், பெண்கள், எல்லா தரப்பிலையும் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு. இதெல்லாம் சார்ந்து விஜயோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதோட நாம பார்க்க வேண்டியது. பொதுவா ஒருத்தர் அரசியல் கட்சிக்கு வராரு, அரசியல் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. கட்சி ஆரம்பிப்பதற்கும் தன்னுடைய கொள்கைகளை சொல்வதற்கும் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. பட் விஜயை ஏன் அப்படின்னு நாம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம அரசியல்லாம் என்னங்கிறத கடத்த வேண்டியது இருக்கு. ஒரு விதத்துல பாசிட்டிவா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அரசியல்னாலே சாக்கடை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்த இளைஞர்களின் பெரும்பகுதியினர் இன்னைக்கு விஜயோட கிரேஷோ அல்லது விஜய் ரசிகர்களாகவோ அல்ல விஜயனுடைய இருப்பின் காரணமாகவோ அரசியல் பக்கம் வந்திருக்காங்க. அதில் பாராட்டுகள், அதை வாழ்த்துறோம், அதை நம்ம வந்து வரவேற்கிறோம். ஆனா அதே நேரத்துல விஜய் செய்யக்கூடிய அரசியல் எல்லோருக்குமானதா, சரியானதா என்ற கேள்வியை அவங்களுக்கு எழுப்புவதற்காகவே நம்ம விஜயிடம் சில கேள்விகளை வெளிப்படுத்த வேண்டியது. இந்திய வரலாற்றிலேயே பேட்டி என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுக்கறது வந்து இன்னைக்கு விஜய்க்கு தான் நடந்திருக்குன்னா, இவ்வளோ ரிசர்வ்டான ஒரு பர்சன் பொதுமக்களுக்கான அரசியல் வாழ்க்கையில இன்னைக்கு தான் நல்லக்கண் இறந்திருக்காரு. நல்லக்கண் இறந்த இந்த வாரம் தான் இருக்கு. நீங்க நல்லக்கண்ணுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க. ஒரு அரசியல்வாதினா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தோழர் நல்லக்கண்ணோ, அதுக்கு முன்னாடி தோழர் என் சங்கரையாவோ, இவங்க 2 பேரும் 100 வயது கடந்து வாழ்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள், இடதுசாரிகள், தகைசால் தமிழர் விருது பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியல் முன்மாதிரி.
அவங்களோட வாழ்க்கைக்கும் விஜயோட வாழ்க்கைக்கும் அல்லது அவர்களுடைய போராட்டத்திற்கும் விஜயோடைய போராட்டத்திற்கும் அவங்க அரசியலா கடந்து வந்த விஷயத்திற்கும் விஜய் அரசியலா முன்னேற வேண்டிய விஷயத்திற்கும் எவ்வளவோ வேறுபாடு இருக்கு. அப்போ நாம இந்த சர்டைன் யூத்ஸ் கிட்ட நாம சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். நேர்மையான அரசியலுக்கும் விஜய் செய்யக்கூடிய அரசியலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க உங்களை ரிவ்யூ பண்ணி பாருங்க அப்படிங்கறதா நம்ம இந்த கேள்விகளை கேட்க வேண்டியது. அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி என்னன்னா, பிஜேபியோட கைகூலியா செயல்படுறாரு விஜய்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து அது மாதிரிதான் இருக்கு. இப்ப நீட்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயம் பேசியிருந்தாரு தஞ்சாவூர் மீட்ல. அதாவது மாநில அரசால முடியாதுன்னு தெரிஞ்சும் நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை வெளியிட்டாங்களே, அது என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. இப்போ ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்தா நீட்டு ஒழிப்புக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாரா? இல்ல, இந்த கேள்வியிலே விஜய்க்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நீட்டை மாநில அரசால் ஒழிக்க முடியாதுன்னு சொன்னா விஜய் நீட்டை ஒழிப்பாரா அல்லது நீட்டுக்கு ஆதரவா இருப்பாராங்கிற கேள்வி இருக்கு. நீட்னா முதல்ல விஜய்க்கு என்னன்னு தெரியுமாங்கிற கேள்வி ரெண்டாவது இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டுடைய ஆளுநரால் நீண்ட காலம் கிடப்பில் இருந்து அதுக்கு பிறகு SFI போன்ற அமைப்புகள் ஆளுநர் மாளிகை முற்றுகைலாம் அடிச்சதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா குடியரசுத் தலைவருக்கு அந்த பில்லை ப்ராசஸ் பண்றாரு. அது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு போகும். இந்த ப்ராசஸ் இவ்வளவு வருஷம் டிலே ஆனதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு கிடையாது, மத்திய அரசு தான். அப்புறம் கடைசியா அதுக்கு ஒப்புதல் அளிக்க முடியாதுங்கிற நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு எடுக்கும். இப்ப என்னன்னா விஜய் கொஸ்டின் பண்ண வேண்டியது டிஎம்கேவையா இல்ல ஏடிஎம்கேவான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேவோட நிலைப்பாடு என்ன நீட்ல அபிஷியலா நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த போது நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி நீதிமன்றத்திற்கு சென்று விலக்கு பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அதிமுக நீட்டுக்கு விலக்கு தரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிஜேபியோட என்ன தார்மீக அடிப்படையில கூட்டணிக்கு போறீங்க? நீங்க என்னோட அல்லவா கூட்டணிக்கு வரணும்னு விஜய் கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? நீங்க அதை விட்டுட்டு திமுக இவ்வளவு தூரம் திமுகவோடு இருக்கக்கூடிய கட்சிகளும் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை இவ்வளவு தூரம் நடத்தும் போது திமுகவை விஜய் கிரிட்டிசைஸ் பண்றாரு போது அவர் ஒரு நெருக்கடி என்பது இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க விஜயை பவன் கல்யாணோட ஃபேக்டரோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. விஜய் நேரடியாக பிஜேபியோட கூட்டணியில் இருக்காரா இல்ல பிஜேபியோட பி டீமா இருக்காராங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளவு நாள் காங்கிரஸோட டீலிங் பண்ணிட்டு இருந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததுனால. ஆனா விஜய்க்கு பிஜேபி எதிர்ப்பதில் ஒரு முக்கியமான தயக்கம் அல்லது பயம் அச்சம் இருக்கிறது என்பதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா நீங்க ஏன் பவன் கல்யாண் ஃபேக்டரோட பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நீங்க பவன் கல்யாண் ஆந்திரால அரசியலுக்கு வரும்போது அவர் தன்னை ஒரு இடதுசாரி போல ஒரு முற்போக்காளர் போலதான் காட்டிக்கிட்டார். அடுத்து அப்படியே படிப்படியா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஜெகன்மோகனுக்கு எதிரான போராட்டத்திற்காக நான் பிஜேபியோட அலையன்ஸ்ல நான் போய் என்ன இணைச்சுக்கிறேன்னு போனாரு. இன்னைக்கு முழு சங்கியாக மாறி நிற்கக்கூடிய இடத்துல போயிட்டு ஆந்திராவுடைய திருப்பதி லட்டுல கலப்படம் வந்தா அந்த கோயிலுடைய படிக்கட்டை கூட்டி கழுவுனா சரியா போயிருங்கிற அளவுக்கு ஒரு சனாதன சிந்தனை கொண்டவராக பவன் கல்யாண் மாறி இருக்காரு. அதே தான் இன்னைக்கு விஜய் தமிழ் தேசியம் திராவிடம் என்னுடைய 2 கண்கள்னு ஆரம்பிச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிஜேபியினுடைய வகுப்புவாத சிந்தனைக்குள்ள தன்னை கொண்டு போய் கடவுள் நம்பிக்கை இருக்கு, எனக்கு கடவுள் நம்பிக்கை அரசியல கொள்கையில சேர்த்துக்கிறேன்ற மாதிரி பேசியிருந்தாரு. கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் எல்லாம் மதவாதிகள்னு நம்ம சொல்ல முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாடுதான் இந்தியா. இன்னும் சொல்ல போனா இந்திய விடுதலை போராட்டமே மத நம்பிக்கைகளாளர்களால் தான் நடத்தப்பட்டது. நம்ம செக்குலர் சோசியல் ஹார்மோனி இது 2 தான் ரொம்ப முக்கியமான, சமூக நல்லிணக்கமும் மதச்சார்பின்மை அரசியலும். அப்படி பார்க்கும்போது இந்துத்துவா என்பது மதத்தை அரசியலுக்குள் மையமாக இந்துத்துவ அரசியலை கொண்டு வரக்கூடிய வேலை. அதை நோக்கி விஜய் பயணப்படுகிறாரா என்கின்ற கேள்வி நம்ம அதனாலதான் கேட்டேன். திருப்பரங்குன்ற இஷ்யூவையும் இந்த யூஜிசியை நான் ஏன் எடுக்கிறேன்னா, இது 2மே பிஜேபியினுடைய கோர் அஜெண்டாஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். உயர்சாதியினருக்கான அரசியல், இந்துத்துவாவிற்கான இஸ்லாமிய வெறுப்பு, இது 2ம் இல்லாம பிஜேபி அரசியலே பண்ண முடியாது. அப்ப இஸ்லாமிய வெறுப்பு என்று பிஜேபி பண்ணக்கூடிய அரசியல்ல விஜயோட நிலைப்பாடு என்னங்கிறத கிளியரா சொல்லணும் இல்லையா? அவரை அவர் சொல்லல. நம்ம ஸ்டாலினை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க எதுக்கு தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி நீங்க எப்பவுமே பேசிட்டு இருக்கீங்க, யாருக்கோ போட்டி, இப்ப ஏதோ ஒரு விதத்துல பாஜகவை நோக்கி கேள்வி கேட்டா விஜய்க்கு இங்க கோவம் வருதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஜனநாயகன் படம் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலைங்கிற கேள்விக்கு பதில் விஜயோட ஆட்டிடியூட்ல இருக்கு. நீங்க ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் வருது, அநேகமா விஜய் தான் அதுக்கு கோ ப்ரொடியூசரா இருப்பாரு இன்டைரக்டா. அந்த படம் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகல? அதாவது நீங்க ஒரு சைட்ல பராசக்தி வந்தது, மற்றது போனது வந்தது காரணம் பராசக்தி ஒன்றும் அவ்வளவு சூப்பர் ஹிட் மூவி ஆகி பெரிய கலெக்ஷன்ஸ் கொடுக்குற படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஜனநாயகன் படம் வராததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெருக்கடி, அவர் திமுக பண்ணக்கூடிய அரசியல் பிஜேபிக்கு எதிராக இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான அரசியல். நீங்க அநேகமாக காங்கிரஸ் ஒரு 2 மாநிலத்தோட சுருங்கி நிற்குது. இந்தியா முழுவதும் பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க வேண்டிய காங்கிரஸ் இன்னைக்கு தெலுங்கானா கர்நாடகாவோட சுருங்கி நிற்குது. தமிழ்நாடு கேரளாவில் மாநில கட்சிகள், வெஸ்ட் பெங்கால்ல, அதே போல பஞ்சாப்ல. இப்போ பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஃபிராக்ஷன்ஸ் ஆளுகின்ற மாநிலங்களே நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல பிஜேபிக்கு எதிரான வலுவான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் முதல்வரும் பண்ணுவது என்பது
இந்தியாவின் நலன்களுக்கே தேவையான ஒரு விஷயம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்புக்கு அது முக்கியமானது. என்ன கேட்கிறேன்னா, நரேந்திர மோடி தன்னை வந்து ஒரு விஸ்வகுருன்னு சொல்லிக்கிறார், உலகத்திற்கே ஒரு தலைவர்னு சொல்றாங்கல்ல. அமெரிக்கா 30 நாள் நீ ரஷ்யாட்ட பெட்ரோல் வாங்கிக்கொண்டு வந்து அனுமதி கொடுத்தாதான் நரேந்திர மோடியால இன்னைக்கு பெட்ரோல் வாங்க முடியுங்கிற நிலைமை. இந்தியா போன்ற 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு, இன்னும் குறிப்பாக சொன்னா யூத் நிறைஞ்சிருக்க நாடுன்னு பெருமையா நரேந்திர மோடி போய் பேசக்கூடிய நாட்டுல இவ்வளோ யூத்தை, இவ்வளோ ரிசோர்ஸை, இவ்வளோ மேன் பவரை, இவ்வளோ வில் பவரை வச்சிருக்கக்கூடிய நாடு கடந்த காலங்களில் அமெரிக்கா சோவியத்தும் பைபோலர் பாலிடிக்ஸ் இருந்தபோது 2 பக்கமும் இல்லாம அணிசரா நாடுகள் என்கின்ற நிலைமையிலிருந்து தலைமை தாங்கிய நாடுங்கிற பெருமை கொண்ட இந்தியா அமெரிக்காவுக்கு அடிமையா இருக்கும்போது நீங்க ஏன் மோடியை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணல? சிஎம் அதை பண்றாருல்ல, தமிழ்நாடு அதை பண்ணுது. தமிழ்நாடு ஏன் டெல்லிக்கு எதிரான, டெல்லிங்கிற ஸ்டேட்டுக்கு எதிராக கிடையாது, ஒன்றிய அரசு எடுத்திருக்கக்கூடிய அதிகார குவியலுக்கு எதிரான போராட்டம். அது மாநில சுயாட்சி இருக்கு, அதுல வந்து சமூக நல்லிணக்கம் இருக்கு, அதுல செக்குலரிசம் இருக்கு. இதெல்லாம் ஒரு கலாச்சாரம், ஒற்றை இந்தியா, ஒற்றை மொழி, ஒற்றை மதம், ஒற்றை என்கின்ற ஒற்றை பண்புகளுக்கு எதிராக இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கான போராட்டம் தான் நாம் நடத்துறோம். இதை புரிந்துக்க முடியாத இவருக்கு என்ன திராவிட அரசியல் சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்காரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன தமிழ் தேசிய அரசியல் உள்வாங்கி இருக்காருங்கிற கேள்வியும் இருக்கு. அவருக்கு தான் தெளிவா சொல்றாரு தோழர், இங்க 2 பேருக்கு தான் போட்டி. நான் டெல்லிக்கு பிஜேபி எனக்கு போட்டி இல்லை, எனக்கு டிஎம்கே வர்சஸ் டிவிகே. இதை அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிறாரு. இல்ல, அதாவது விஜய் வந்து வேணா வந்து அவர் வந்து வெறுமன வேர்ட் பாலிடிக்ஸ் மட்டும் பேசுற ஒரு நபராக அவர் தன்னை மாத்திருக்காரு. அப்போ இயல்பாகவே டிஎம்கே தான் இங்க ரூலிங் பார்ட்டிங் போது டிஎம்கேக்கு எதிராக அவர் வந்து பேசணும். டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டினா டிஎம்கே ஃபைட் பண்ற பேஸ் வேற, டிவிகே வந்து டிஎம்கேக்கு எதிராக ஃபைட் பண்ற பேஸுங்கிறது வேற. இவங்க ஆன்டி இன்கம்பன்சில இருந்து எந்த அரசாக இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் உருவாகும். திமுக என்பதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னாக்கா, அது வந்து பாஜக போன்ற கட்சிகளை எதிர்க்கக்கூடிய அதே நேரத்தில் அது ஒரு கேபிட்டலிஸ்ட் பார்ட்டி தான். ஸோ இயல்பாகவே தொழிலாளிகள் மத்தியில அல்லது வந்து நடுத்தர வர்க்கத்திற்கு, அதற்கும் கீழ் இருக்க வர்க்கத்திற்கு இந்த அரசாங்கத்தால சில அதிருப்திகள் என்பது கண்டிப்பா நடக்கும். அதுதான் அவங்களோட பாலிசி. நீங்க சாம்சங்ல மற்ற விஷயங்களை பார்க்க முடியும். ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா, அந்த ஆன்டி இன்கம்பன்சி மட்டும்தான் பேசுறாரு தவிர அதோடைய கோர் விஷயத்தை, அது எதனால அந்த விஷயம் ஏற்படுதுங்கிற பேசல. டிஎம்கேக்கு என்ன பிரச்சனைனா, மாநில சுயாட்சி, சென்ட்ரலைசேஷன், இந்த மாதிரி அவங்க தத்துவார்த்த ரீதியா ஐடியாலஜிக்கலாவும் அவங்க அதை அப்போஸ் பண்ணாதான் அவங்க திராவிடியன் பார்ட்டி, இல்லைன்னா அது வந்து நார்மலான ஒரு கட்சியா மாறும். இது ரெண்டுக்கு இருக்க பிரச்சனை என்ன? விஜய் மாதிரியான ஆட்களுக்கு நேரா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் நான் எங்களுக்கு தான் ஃபைட் அப்படிங்கும்போது அவர் தவிர்க்க முடியாம தன்னை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் வந்து பண்றாரே தவிர, தமிழ்நாட்டின் நலன்களில் இருந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள், நான் என்ன கேட்கறேன், விஜய்க்கு இவ்வளவு பெரிய இளைஞர்கள் மத்தியில தனக்கு தான் செல்வாக்கு அதிகம்னு விஜய் பேசுறாருல்ல. ஒரு சின்ன டேட்டா, இந்த டேட்டா என்ன சொல்றது அப்படின்னா, 9 லட்சம் காலி பணியிடங்கள் மத்திய அரசு நிரப்பாம இருக்கு கடந்த 5 வருஷத்துல. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல சிமிலரா இருக்குன்னா ஒரு 18 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை, ஒன்றிய அரசு மத்திய அரசுடைய வேலை கிடைக்காம இருக்கு. 18 லட்சம் குடும்பங்கள்ல அரசுக்கு ஒருவருக்கு ஒரு வேலை, ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னாக்கா நீங்க 18 லட்சம் இன்ட்டு 4 பண்ணா பல கோடிக்கணக்கான நபர்களுடைய வாழ்வாதாரத்தோடு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த வேலைவாய்ப்பு. ஒன்றிய அரசு இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நான் அழுத்தம் கொடுப்பேனாது இதுவரைக்கும் அவருடைய தேர்தல் பிரச்சார பரப்புரை கூட்டங்களை எங்கேயாவது பேசியிருக்காரா? இல்லைங்க. நீங்க அப்போ இவர் ஏன் பேச மாட்டேங்கிறார் ஒன்றிய அரசுக்கு எதிராக? இந்த நீங்க செக்குலரிசம், சோசியலிசம், மற்றது போனா வந்த திராவிடம், தமிழ் தேசியம் எல்லாம் விட்டுருங்க. உங்ககிட்ட ஒரு பெரிய யூத் செட் இருக்குன்னா அந்த யூத் செட்டுக்கு நீங்க என்ன கோரிக்கையை வைக்கிறீங்க? என்ன பண்ண போறீங்க அவங்களுக்கு? நீங்க டிவி கொடுப்பேன், கார் கொடுப்பேன், பங்களா கொடுப்பேன், ஐபோன். விவசாயிகளுக்கு ஆதரவா சில திட்டங்கள்லாம் அறிவிச்சிருந்தாரு, பயிர் கடன் தள்ளுபடி செய்யற திட்டங்கள்லாம் அறிவிச்சிருந்தாரு. அப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த திட்டங்கள்லாம் அறிவிச்சுட்டு ஒன்றிய அரசு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் நான் அதை செஞ்சு தருவேன், நீங்க எதிர்பார்த்த அந்த வார்த்தை விவசாயிகளுக்காக அவர் பேசியிருந்தாருல தோழர். இல்ல, விவசாயி பயிர் கடன் இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்ற விஷயம் தான். நீங்க ஏடிஎம்கேட தேர்தல் மெமரண்டம் எடுத்தீங்கனாலும் இருக்கும், டிஎம்கேட தேர்தல் மெமரண்டம் எடுத்தீங்கனாலும் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒன்ஸ் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஒரு அரசு போய் இன்னொரு அரசு அல்லது வந்து ஒரு தேர்தல் போய் இன்னொரு தேர்தல் வரும்போது பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிறது நீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயம் தான். நான் என்ன கேட்கறேன்னா, விவசாயிகள் தற்கொலைக்கு அடிப்படையான காரணம் ஒன்றிய அரசு கடைபிடிக்கக்கூடிய நியூ லிபரலைசேஷன் பாலிசி தான். அதாவது விவசாயத்தை முழுமையாக கார்பரேட்டைஸ் பண்றதுங்கிறது தான் அவங்களுடைய. அப்போ வந்து விவசாயிகளுக்கான விளைவிக்கக்கூடிய பயிருக்கு குறைந்தபட்ச ஆதார நிர்ணய விலை என்ற ஒரு மினிமம் சப்போர்ட்டிங் கேரண்டி பிரைஸ்ன்னு கேட்கறாங்க. மினிமம் சப்போர்ட்டிங் கேரண்டி பிரைஸ்க்கு கொடுப்பதற்காக நான் முயற்சி எடுப்பேன்னு விஜய் சொல்லியிருக்காரா? ஆனா நான் ஆட்சிக்கு வந்தா என்ன நெருக்கடிகளும் நான் அதை தாண்டி அவங்க செஞ்சு கொடுப்பேன். பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணட்டுங்க, அது வந்து கூட்டுறவு வங்கிகள் மூலமா பண்ண போறாங்க. அது யார் வந்தாலும் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் கேட்கறது மினிமம் சப்போர்ட்டிங் கேரண்டி பிரைஸ்ங்கிறத ரொம்ப முக்கியம். அது வந்தாலே அவன் கடன் வாங்கவே வரமாட்டான்.
குறைந்தபட்ச ஆதார விலை தேவை, விளைவிக்கக்கூடிய பயிருக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தேவை. அது சம்பந்தமா விஜயோட நிலைப்பாடு என்ன? மானிய விலையில் வந்து உரங்கள் கொடுப்பதற்கான கோரிக்கை இருக்கு. அந்த மானிய விலையில் அது ஒன்றிய அரசு தானே கொடுக்க முடியும். அதுக்கான கோரிக்கை என்ன? மானிய விலையில் விதை பயிர்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது சம்பந்தமாக விஜயனுடைய கோரிக்கை என்ன? நீண்ட நாட்கள் விவசாயிகள் போராட்டம் நடத்தி பல விவசாயிகள் இறந்து போன விவசாயிகள் குடும்பங்களுக்கு இழப்பீடு கேட்டிருக்காங்க. அது சம்பந்தமாக விஜயனுடைய நிலைப்பாடு என்னங்கிறது கேட்கணும்ல. பயிர்க்கடன் நீங்க தள்ளுபடி பண்றீங்க, அது ஆட்சிக்கு வந்தா நான் வந்து சிங்கப்பூர் ஆக்கிறேன், மலேசியா ஆக்கிறோம்லாம் சொன்னவங்களும் இருக்காங்க. மலேசியா ஆகிட்டாங்களா, சிங்கப்பூர் ரெண்டாவது பிரச்சனை. இன்னைக்கு ரெலவெண்டா விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம். இது சம்பந்தமாக விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு வந்து எல்லாமே தனியார் மயமாகி நிற்குது. நீங்க பாத்தீங்கன்னா பிரைவேட் லா காலேஜஸ் வந்து ஒரு ஊருக்கு ஒன்று வந்து உருவாயிட்டே இருக்கு. இப்போ பிரைவேடைசேஷன்ங்கிறது நிறைய மாறிட்டு இருக்கு. ஃபுல்லா கார்பரேட்டைசஸ் ஆகிட்டு இருக்கு. காசு இருந்தால் தான் படிக்க முடியுங்கிற நிலைமை ஏற்படுது. விஜய் வந்து பப்ளிக் எஜுகேஷனுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ண போறாரு? தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன்ல, பப்ளிக் எஜுகேஷன்ல கிராமப்புற மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கான திட்டங்கள் விஜய் கிட்ட என்ன இருக்கு? அதே போல வந்து இளைஞர்களுக்கு இன்னைக்கு இப்படி மிக முக்கியமான பிஇ படிச்ச, எம்இ படிச்ச, எம்பிஏ படிச்ச பசங்க இன்னைக்கு ஸ்விக்கியில, அமேசான்ல கிக் எக்கனாமி நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல. இந்த கிக் எக்கனாமிக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு சப்போர்ட்டிங் பிரைஸ், அதாவது எந்த ஒரு சப்போர்ட்டிங் இல்லாத, சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இல்லாத இந்த இளைஞர்களுக்கு நிரந்தரமான பணியிடங்களை உருவாக்குவதற்கான விஜயோட அறிவிப்பு என்னவா இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்க வந்து இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்தோடனே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னு பலாயிரக்கணக்கான பேர் உருவாயிருக்காங்க. எத்தனை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உண்மையிலுமே ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க? நீங்க வந்து அது ஒரு லாட்ரி மாதிரி டிக்கெட் அடிக்குது, அடிச்சவன் வந்து லாட்டரியில வந்தவன் இன்னைக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ல வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஆனா தன்னுடைய 2 வருஷம், 1 வருஷம், 3 மாசம், 6 மாசம்னு எந்த ரெவன்யூமே ஜென்ரேட் பண்ணாம, அது மெட்டால வரல, யூடியூப்ல வரல, அல்லது வந்து நீங்க வந்து வேற எந்த ஃபாரம்லயும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாம வெறும் வீடியோ மட்டும் கிரியேட் பண்ணி எந்த வேலைக்கும் போகாம இப்படி ஒரு யூத் செட்டு இருக்கான்ல, அவன் ஒரு குவாலிஃபிகேஷனோட படிச்சிருக்கான்ல, அந்த படிச்ச படிப்புக்கேற்ற வேலை இல்லாம தான் நீங்க கண்டென்ட் கிரியேஷன் வரான். இவனுக்கு விஜயோட அசூரன்ஸ் என்ன? இதுதானே முக்கியம். நீங்க இதையெல்லாம் விட்டுட்டு வந்து நான் வந்து ஒரு நடிகர், நான் வந்தா முதல்வராக தான் வருவேன், எனக்கு இவ்வளவு பெரிய யூத்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக தமிழக அரசியலில் அவர் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போறார்? ஆல்டர்னேட்னு சொல்றீங்களே, இதுதானே ரியல் ஆல்டர்னேட். வேலையின்மைக்கு எதிரான போராட்டத்தில் விஜயனுடைய பங்கு என்ன? விவசாயிகளுடைய பிரச்சனையில விஜயனுடைய பங்கு என்ன? பெண்களுடைய பிரச்சனையில விஜயுடைய பங்கு என்ன? இதுக்கு நீங்க ஆல்டர்னேட் சொல்லணும்ல. ஏற்கனவே இருக்க மெமரண்டம் அப்படியே காப்பி பண்ணி சொல்றதோ, அதுல 1-2 கூடி ஏற்றி இறக்கி சொல்றதுல என்ன ஆல்டர்னேஷன் வந்துட போகுது? தொடர் மாற்று அரசியல் பத்தி பேசியிருந்தீங்க. அவர் பெருசா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ற விஷயம் என்னன்னா, ஊழலுக்கு எதிரான ஒரு மாற்று அரசியலா நான் இருப்பேன், நம்புங்க, இந்த விஜய் ₹1 கூட தொட மாட்டான்னு சொல்றாரு. அதை எப்படி தொடர் பாக்குறீங்க? இல்ல, விஜய் ₹1 தொடுவாரா தொடமாட்டாங்கிற விவாதத்தை தாண்டி ஊழல்ங்கிறது ஒரு பிரச்சனை தான். நல்ல மாற்றுக்கருத்துல ஊழலற்ற நிர்வாகம் கொடுக்க வேண்டும் என்பது நேர்மையான. ஆனா என்னன்னா, இந்தியாவில எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஊழல் பண்ணாமையா இருக்காங்க. அப்ப நீங்க பிஜேபி தான் ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்போம்னு சொன்னாங்க. 2G ஸ்பெக்ட்ரம் ஆரம்பிச்சு காங்கிரஸோட பிரச்சனை வந்தபோது அன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு எல்லா ஊழல்வாதிகளும் கூஞ்சிருக்க இடமா இன்னைக்கு பிஜேபி மாறி இருக்கு. விஜய் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துன்னு சொல்லி யாரை கூப்பிட்டு சேர்த்து வச்சிருக்காரு? செங்கோட்டையன் நினைச்சிருக்காரு. செங்கோட்டையன் அவ்வளவு ஒன்றும் உத்தமரா? எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் மேல எத்தனை ஊழல் வழக்குகள் இருந்தது? அவர் என்ன எல்லாத்திலுமே வந்து கன்விக்ட் ஆயிட்டாரா, இல்ல எல்லாத்திலுமே விடுதலை செய்யப்பட்டாரா? ஊழலுக்கு எதிரான ஆட்சியை நான் கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகளையே உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க. நீங்க நடிச்ச பல படங்களுக்கு முறையான வரி கட்டலன்னு சொல்லி உங்க மேலேயே பல குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட காருக்கு முறையா வரி கட்டலன்னு பல குற்றச்சாட்டு. பர்சனல் லைஃப்லயே வந்து அரசுக்கு எதிரான வரி ஏய்ப்பு இவ்வளவு தூரம் பண்ற ஒரு விஜய் ஒருவேளை முதல்வராக இருந்தாருன்னா எவ்வளவு தூரம் வரி ஏய்ப்பு பண்ணுவாருன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியுமா? சம்பாதிக்கிற பணத்தையே முறையா வரி காட்டக்கூடிய கட்டாத ஒரு நபர் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவாருங்கிறதெல்லாம் வந்து அதான் நான் சொன்னேன். நல்லக்கனோட ஒப்பிட்டு பாருங்க, சக்கரையாவோட ஒப்பிட்டு பாருங்க. விஜயோட லைஃப் ஸ்டைல்ல வந்து ஊழல் பண்ணாத லைஃப் ஸ்டைல் தான் விஜய் கிட்ட இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே இதை இந்த ₹1 கூட எடுக்க மாட்டேங்கிறதோ இல்லை ₹1 சம்பளம் போதுங்கிறதோ தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா வந்து எனக்கு ₹1 சம்பளம் கொடுத்தா போதும்னு ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஊழல் பண்ணி கன்விக்ட் ஆயிருக்காங்க. அந்த சொத்து குவிப்பு வழக்குல அவங்க வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கும் புதுசு இல்லை, விஜய் சொல்றதை கேட்கறவங்களுக்கும் புதுசு இல்லை. ஆனா விஜய் போன்ற ஆட்கள், நான் அதான் தெளிவா சொல்றேன், ஊழலை விட இன்னைக்கு இந்தியாவின் மிக முக்கியமான பிரச்சனை மதவாதம் என்கின்ற அபாயம். ஏங்க நீங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மாதா வைஷ்ணவி தேவி மெடிக்கல் காலேஜ்ன்ற ஒரு காலேஜ் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவால அப்ரூவ் பண்ணப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு காலேஜ்ல நீட் தேர்வுல தான் தகுதி இருக்குன்னு சொன்னாங்க. நீட் தேர்வுல எலிஜிபிளான 45 ஸ்டூடெண்ட்ஸ் அல்ல 44 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முஸ்லிம்ஸ். மாதா வைஷ்ணவி தேவி காலேஜஸ்ல வந்து 50 சீட்ல 44 சீட்ஸ் வந்து முஸ்லீம் படிக்கிறதான்னு அங்க இருக்கக்கூடிய விஸ்வ ஹிந்து பரிஷத்து போன்ற பிஜேபியினுடைய இந்த சங்கபரிவார அமைப்புகள் நடத்தின போராட்டத்தினுடைய விளைவாக ஏற்கனவே அப்ரூவ் கொடுத்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து அந்த அப்ரூவோட ரிஜெக்ட் பண்றான். அங்க மெடிக்கல் காலேஜுக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு அந்த காலேஜை இழுத்து மூடுறான். விஜய் வந்து வாய மூடிட்டு தான் இருக்காரு. இவ்வளவு நேற்று ஜம்மு காஷ்மீர்ல நடக்கிறது, நாளைக்கு இங்க தமிழ்நாட்டில் நடக்காது என்ன உத்தரவாதம் இருக்கு? நீங்க லயோலா காலேஜுக்கான சிறுபான்மை அந்தஸ்தை நீக்க வேணும்னு ஆளுநர் நேற்று வரைக்கும் ஆளுநர் அந்த ரவி வந்து குடியரசுத் தலைவருக்கு இது
ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. அது சம்பந்தமா விஜயோட நிலைப்பாடு என்ன? அப்ப இந்தியாவின் மையமான பிரச்சனை ஊழலை விட பெருசு என்னன்னா மதவாதம் தான். மதவாத சக்திகள், மதவாத கருத்துக்கள் அரசியலில் ஊன்றி நிற்பது என்பது இந்தியாவை அழித்து விடக்கூடிய அல்லது இந்தியா என்கின்ற அந்த பண்பை, நம்மளாம் ஸ்கூல்ல படிப்போம் சொன்னோம்ல, இந்தியா என்பது தேசிய இனங்களின் அருங்காட்சியகம்னு சொன்னோம்ல, அந்த பண்பை வந்து கொலாப்ஸ் பண்ற ஒரு அரசியலுக்கு எதிரான போராட்டத்துல விஜயோட பங்கு என்னங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அதுக்கு பதில் ஒன்றும் விஜய் கிட்ட இல்லையே இப்போ வரைக்கும். இது மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வந்து விஜய் மேல இருக்கு. இப்ப நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, விஜயும் த்ரிஷாவும் ஒரே டைம்ல வந்து ஒரு வெட்டிங் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து விஜயோட ஃபேன்ஸே வந்து விஜய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவரோட அரசியல்ல பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா தோழர்? பொதுவா என்ன பொறுத்த வரைக்கும் தனிநபர்களுடைய அரசியல் வேலைகளை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலிருந்து நாம பார்க்க வேண்டியது இல்லைங்கிறது ஒரு கருத்து. இருந்தாலும் வந்து இந்திய திருமண சட்டத்தின்படி வந்து ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு அஃபையர்ல இருக்கிறது பனிஷபிள் கிரைம், அது குற்றத்திற்குரிய விஷயம். அவர் அஃபையர்ல இருக்காரு, அது த்ரிஷா தான் நம்ம உறுதிப்படலாம் சொல்ல முடியாது. அதை த்ரிஷாவும் ஓப்பன் அப் பண்ணல, விஜயும் ஓப்பன் பண்ணல, அவருடைய மனைவியும் வந்து அதை ஓப்பன் அப் பண்ணாத போது அது அவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்கு என்று நோண்டி பார்த்து அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்பது இல்லை. அது த்ரிஷா விஜய்க்கு ஆதரவாகவும் இருக்கலாம், த்ரிஷா விஜய்க்கு எதிராகவும் இருக்கலாம். அந்த இடத்தை நோக்கி நாம போக வேண்டியது இல்லை. பட் சங்கீதா அவங்களுடைய கிளைம் வந்து ஒரு முக்கியமான கிளைம். அவங்களுடைய விவாகரத்து உடல் அளவிலும் மனதளவிலும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை வெளியிட்டு, அதுதான் இப்போ சங்கீதாவோட கிளைம்ல தான் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு விஜய்க்கு இருக்கு. அப்படி நிரூபிக்க தவறும் பட்சத்துல தன்னுடைய சொந்த மனைவிக்கே நியாயம் வழங்க முடியாத விஜய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு என்ன நியாயத்தை அரசியல் ரீதியாக வழங்குவார் என்கின்ற கேள்வி இருக்கு. ஒருவேளை அவருக்கு அந்த திருமண வாழ்க்கையில் ஏற்பில்லைன்னு சொன்னா அவர் வந்து தார்மீகமாக தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்திருக்கலாம். அவங்க மியூச்சுவலுக்கு நான் அப்ளை பண்ணேன், மியூச்சுவலுக்கு நிறைய ட்ரை பண்ணேன், பட் விஜய் வந்து அவர் அரசியல் இருக்கனால எனக்கு பப்ளிக் இமேஜ் போயிடுங்கிறதுக்காக மறுத்தாரு. அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு கண்டஸ்ட் பண்ணியிருக்கேங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சங்கீதா கொடுத்துருக்காங்க. அப்போ தன்னுடைய சொந்த மனைவிக்கு நியாயமாக அவர் நடந்து கொள்ள முடியாத போது அது வந்து அவர் பப்ளிக்கா எப்படி நடந்துக்குவார் பெண்கள் விஷயத்துல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பெண்கள் விஷயத்துல இவ்வளோ பிற்பாக்காக சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாடு போன்ற பெண்கள் உரிமை, பெண்களுக்கான சம உரிமை பேசப்படுகின்ற வெல் எஸ்டாப்ளிஷ்டா பேசப்படுற ஒரு மாநிலத்தில் விஜய் வந்து இன்னும் சொல்ல போனா அஞ்சலி அம்மாளெல்லாம் வந்து அவர் வந்து தன்னுடைய கொள்கை தலைவர்களா அப்படின்னு வச்சிருக்கும் போது அஞ்சலி அம்மாளுக்கு என்ன நியாயத்தை கற்பிக்க இருக்கிறார் விஜய் என்கிற கேள்வி இருக்கு. இப்போ அந்த சொந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் விஜய் மேல ஒரு கிரேஸ் இருக்கலாம், இளம் பெண்களுக்கு அவர் ஒரு நல்ல ரசிகரா இருக்கலாம், மற்றது இருக்கலாம். ஆனா தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த மனைவிக்கு இவ்வளவு பெரிய இன்னலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் அரசியலாக முன்னுக்கு வரக்கூடிய பிரச்சனை, பெண்கள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாரா என்பதை அவர் மேல இருக்கக்கூடிய பிரியம், பாசத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்க ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வேண்டியது. அடுத்ததா இளைஞர்களுக்கான ஒரு விஷயம், அதாவது யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த விஜய் வந்து நிப்பான், களத்துல நிப்பான் அப்படின்னு சொல்றாரு. ரீசெண்டா தஞ்சாவூர் மீட்ல 2 மாணவர்கள் வந்து விபத்துல சிக்கினாங்க. இன்னி வரையுமே அவங்கள போய் பார்க்கல. இவர் எப்படி தோல நம்ம வந்து களத்துல நிப்பாருன்னு எதிர்பார்க்க முடியும்? இல்ல, விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மெச்சூரான அரசியலுக்குள் இங்க வர வேண்டியது இருக்கு. அவரை பார்க்க கூட்டம் வருதுங்கிறதுக்காகவே அந்த கூட்டத்தை காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டீங்க, மாநாடு நடத்திட்டீங்க, ஸோ உங்களை பார்க்க க்ரௌடு வருதுங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒவ்வொரு ஊர்லயும் க்ரௌடு வரணுன்ற காமிக்கிறேங்கிற பேர்ல 41 பேர் கரூர்ல இறந்து போன பின்னாடியும் கூட உங்களுடைய ஷெடியூல்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம இருக்கிறதுங்கிறது பொருத்தமா இல்லை. வண்டிக்கு பின்னாடி வராதிங்கன்னு அவர் சொன்னாலும் வராங்கன்றது விஜய்க்கு தெரியுது இல்ல. அப்ப அந்த ரூட்வேஸ் அவர் போற வழிகளே மற்றதை அவர் தான் ஒழுங்குபடுத்தணும். அவர் தான் அதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கான முயற்சிகளுக்குள்ள வரணும். அப்படி வராம அதை அவர் வந்து விடுறதனுடைய விளைவு தான். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில் வந்து பொதுவாகவே இந்த கல்ச்சருங்கிறது அவர் அரசியலா நீங்க விஜய் பார்க்க வந்த கூட்டம்லாம் விஜய்க்கு ஓட்டு போடலாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா கேரளால பல்வேறு நடிகர்களுக்கு கூட்டம் வருது, அவங்களாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தோத்து போன வரலாறும் இருக்கு. அதனால நடிகர்களுக்கு வர கூட்டம் எல்லாமே வந்து வாக்காக மாறுங்கிற அவசியம் இல்லை. திரையில இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கோம், நேரில் அவரோட அப்பீரன்ஸ் என்ன இருக்குன்ற கிரேஸே வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகம். அதனாலதான் நீங்க கடந்த காலத்துல நிறைய நடிகர்கள் பிரச்சாரங்களுக்கு எல்லாம் வந்திருக்காங்க, தேர்தல் பிரச்சாரங்கள். அவங்க பிரச்சாரத்துக்கு போன இடத்துல எல்லாம் வந்து தேர்தல் வெற்றி அமோகமா அமைஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அப்படி வரும்போது இந்த மாதிரியான சாகசவாத மனநிலை கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களால் அந்த குடும்பங்களுக்கு ஏற்படுற இழப்பு இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய இழப்பு. இப்போ அடிப்பட்ட பையன்கள்ல அந்த ஏதோ ஒரு பையன் குடும்பத்துக்கே ஒரு பையனா இருக்கலாம், ரொம்ப வருஷமா அவங்க வீட்டுல குழந்தையே பிறக்காம பிறந்த குழந்தையா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி இழப்புகள்லாம் ஈடு செய்ய முடியாத இழப்புகள். அந்த மாதிரி இழப்புகள் தன் பெயரால் இல்ல தன்னால் நடக்குது அப்படிங்கிறத உள்வாங்கி கொண்டு விஜயினுடைய அரசியல் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய குழுவினரும் அதை உகந்த முறையில அந்த மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும்னா தான்
இதையெல்லாம் தவிர்க்க முடியும். இல்லாம இப்படியே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் விஜய் சொல்ற வர செய்தி எத்தனை பேர் வேணா செத்து போங்க, நான் இப்படிதான் இருப்பேன் ஏன்னா எனக்கு கூட்டம் சேருது அப்படின்னு சொல்றாருன்னா அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். விஜய்க்கான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா இளைஞர்களுக்கான விஷயம். என் படிப்பு போனாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை போனாலும் பரவாயில்லன்னு விஜயை பார்க்க போறாங்க. அவங்களுக்கு இறுதியா நீங்க என்ன ஒரு விஷயம் சொல்ல வருவீங்க தோழர்? இல்ல நம்ம அப்படி மென்டாலிட்டியில இருக்கவங்கள்ட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஏற போறது இல்லை. ஆனா நான் வந்து அவங்கள போல இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கணிசமான இளைஞர்கள், இளம் பெண்கள், குறிப்பாக வாலிபர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அரசியல்னா என்னங்கிறத நம்ம கத்துக்கணும். நம்முடைய உரிமைகள், நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான போராட்டத்தினுடைய பெரும்பகுதி அரசியல். ஏன்னா அரசியல் தான் அதை நிர்ணயிக்கும். அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், அரசனுடைய கொள்கைகள் தான் என்னுடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை, கல்வியை, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் அரசியல் தீர்மானிக்கின்ற போது அரசியலை நாம தீர்மானிப்பதற்காக ஒரு அரசியல் கட்சிக்குள் இருந்து செயல்படுவதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. எல்லா இளைஞர்களும் அரசியல் பங்களிப்பாளர்களாக வரணும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நீங்க சூஸ் பண்ற தலைவர் அவங்க என்ன தத்துவத்தின் பால் நம்மை வழி நடத்த போறாங்க? முதலாளிகளுக்கு ஆதரவானவர்களா, ஏழைகள் தொழிலாளிகளுக்கு ஆதரவானவர்களா, சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆதரவானவர்களா, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரானவர்களா, சமத்துவத்திற்கு ஆதரவானவர்களா, அசமத்துவத்திற்கு ஆதரவானவர்களா, மதவாதத்திற்கு ஆதரவானவர்களா, மதச்சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் ஆதரவானவர்களா என்கின்ற ஸ்கேலை பாருங்க. ஒரு சார்ட் மாதிரி போட்டு நீங்க இதை பாருங்க. அவர் மதவாத கருத்து பேசுறாரா, பெண்களுக்கு எதிராக பேசுறாரா, தொழிலாளிகளுக்கு ஆதரவா பேசுறாரா, அல்லது வந்து சாதிக்கு எதிராக பேசுறாரா, மதங்களுக்குள் ஒற்றுமை வேணும்னு பேசுறாரா, இப்படியெல்லாம் பேசுறாரான்னு ஒரு சார்ட்டை போட்டு பார்த்து இதுல குறைந்தபட்சம் ஒரு டிக்கும் கூட இல்லாத ஒருவரை நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்கின்ற ரிவ்யூ நீங்க பாருங்க. அவ்வளவுதான் நாம சொல்ல வேண்டியது இருக்கு. மற்றபடி எல்லோரும் அரசியலுக்கு வரணும். அரசியல் கட்சியோ அல்லது அரசியல் செயல்பாட்டிலோ நாம் இருப்பது நம்முடைய அடிப்படை உரிமை. அதை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. ஓகே தோழர், பல்வேறு கேள்விகளுக்கு உங்க நேரங்களை ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு ஹலோ தோழர் சார்பா நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் தோழர். நன்றி.